இப்ப எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் ஸ்கேம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. டிசைனா உட்கார்ந்து யோசிச்சு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நியூஸஸா கேட்கும் போதுதான் தோணுது, எப்படி உட்கார்ந்து யோசிப்பீங்களா, ரூம் போட்டு யோசிப்பீங்களா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டிசைனா உட்கார்ந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கால் பண்ணி கார்டு மேலே இருக்கிற நம்பர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாராயி டிஃபரெண்டா யோசிச்சு ஏமாத்துறதுக்கு சுத்திட்டு இருக்காங்க. அப்படிதான் ரீசெண்டா இப்படி ஒரு ஸ்கேம்ல ஒருத்தர் மாட்டிருக்காரு. மாட்டி 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 93 லட்சம் ரூபாய் இழந்திருக்காரு. அதுவும் யாரு அப்படின்னா ஒரு லாயர். என்னாச்சு, எப்படி ஏமாந்தார் அப்படின்ட்டு ஃபுல்லா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். This is Vidya and you're watching Choice of Vidya. என்ன அப்படின்னா, கேரளால ட்ரிவாண்ட்ரத்தை சேர்ந்த ஒரு லாயர். இவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா கிரிமினல் கேஸ், முக்கியமா சைபர் கேசஸ் எல்லாம் பயங்கர ஈஸியா டீல் பண்ற ஒரு லாயர். இவருக்கு ஜூன் 27 இன்டர்நேஷனல் நம்பர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு. இவரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. பேசினா, நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காங்க. இப்படி ரொம்ப பேசி ஒரு ஸ்டேஜ்ல அந்த லாயரே கன்வின்ஸ் ஆயிட்டார் போல. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல கன்வின்ஸ் ஆன அவரு ஸ்டார்டிங்ல வந்துட்டு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து பயங்கரமா ப்ராஃபிட் வர மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவரும் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாரு. அதுக்கப்புறமா பேசிட்டு இருந்த பர்சன் சொல்லிருக்காரு, இதுக்கப்புறம் உங்களை இன்னொருத்தர் கான்டாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படியே கலந்துட்டாரு. இப்ப செகண்ட் பர்சன் இவருக்கு கால் பண்ணி, இனி நீங்க பல்கா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், அதனால நீங்க பல்கா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகேன் மயக்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காங்க. இவரும் அதை அப்படியே நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கேயுமே விசாரிக்காம ஸ்ட்ரெயிட்டா 93 lakhs வந்துட்டு 5 வேரியஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அந்த குரூப்போட பேர் வந்துட்டு கிளப் 88. அதுல ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னா பிளாக் டைகர். இந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் காமிச்சோடனே இவரும் ஓகே ரொம்ப ஜென்யூன் தான் போல அப்படின்னு நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த லம்பான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட இருந்து கான்டாக்ட் இல்ல, செகண்ட் பர்சனும் அப்படியே நழுவி போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு கான்டாக்ட் இல்ல. இவரால வேற எந்த டீமையுமே ரீச் பண்ண முடியல. இப்படி ரீச் பண்ண முடியாம போனதுக்கு அப்புறம் தான் இவர் உட்கார்ந்து ஒவ்வொன்னா பாத்திருக்காரு. அப்போதான் தெரிஞ்சிருக்கு இவங்க ப்ராஃபிட் வர மாதிரி காமிச்ச எல்லா ப்ரூஃப்மே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபேக்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு நாமம் அடிச்சுட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சும்மா யாராச்சும் நம்ம கிட்டயே இதுலயாவது காசு போடுங்க, 10 ரூபாய் போடுங்க, 20 ரூபாய் போடுங்கன்னு சொன்னாலே நம்ம நம்ப மாட்டோம். பட் லாயர், அவளுக்கு எவ்வளவு லா பாயிண்ட்ஸ் தெரியும், அதுவும் சைபர் கிரைம் லாயர், அவரை நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்க எவ்வளவு தூரம் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஃபுல்லா தெரிஞ்சுக்காம எங்கேயுமே காசு போடாதீங்க, யார்கிட்டயுமே காசு கொடுக்காதீங்க. அமௌண்ட் சின்னதோ பெருசோ ஸ்கேம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சுத்தி அவ்வளவு பெரிய கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டுல, இது ஸ்கேம் வேர்ல்டுல இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. இப்ப டிசைனா ஸ்கேம் பண்ணிட்டு ஏமாத்தி தெரியுறாங்க. அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க.